அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான இடியப்பம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்சது தான். வீட்டில் அரைச்சா நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் அந்த பச்சரிசி மாவு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிட்டேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இது அளவெல்லாம் கிடையாது. இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி போடுங்க. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கரண்டி காம்பில் நல்லா மசிச்சு விடுங்க. வேணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணியில் கை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடியப்ப தட்டில் தான் நான் இடியப்பம் போட போகிறேன். இதில் நம்ம எண்ணெய் துணி இருக்குல்ல, அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் துணியை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இடியப்பம் போட்டோம்னா வெந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உயரமான கொஞ்சம் பாத்திரம் வச்சு அது மேலே நம்ம இடியப்ப தட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டை எடுத்துக்கோங்க. சின்ன மெலிஸ் ஓட்டையாக தான் இருக்கணும். அப்போ தான் இடியப்பம் நல்லா மெலிஸாக வரும். இந்த மாதிரி உயரத்துக்கு தான் இந்த ஏனம் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அந்த இதில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப மேலே வரைக்கும் மாவு வைக்காதீங்க, இந்த மாதிரியே வைங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ரொம்ப உயரமாக தூக்கி அப்படியே வீசாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தனிஞ்சாப்பில் வச்சு அப்படியே வீசிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஒரு சரிசமமாக வரும். இப்போ இன்னொரு தட்டை இந்த மாதிரி வச்சு மறுபடியும் அதே மாதிரியே நான் புழிஞ்சு விட்றேன். இதே மாதிரி 2-3 தட்டு வச்சு நான் போடுறேன். இதே அளவில் இந்த மாதிரியே செய்யுங்க. கரெக்டாக இந்த மாதிரியே வரும். இதுக்கு ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நம்ம கரெக்டாக தண்ணி கொஞ்சம் வெதுப்பாகவே வச்சு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரியே வரும். ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது தண்ணியை. இதில் அதே இந்த ஒரு விஷயந்தான். இப்போ இட்லி தட்டை நம்ம இப்படி தான் திருப்பி போடணும். அப்போ தான் இந்த இடியப்ப தட்டை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நிறையா கூட வைக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இது எப்படின்னா இந்த மாதிரி ஆவி வெளியில் கொஞ்சமாக வரும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி அமுக்கி பார்த்துக்குங்க. தண்ணி தொட்டு அமுக்கி பார்த்துக்குங்க, கை சுட்டுக்காமல். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வேகமாக போட்டிங்கன்னா டப்புன்னு உளுந்துரும். இப்போ நான் அந்த எண்ணெய் தேய்ச்சதுனால ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். அடிக்கடி எண்ணெய் தேய்க்கணும்ல, இந்த ஒரு தாட்டி தேய்ச்சாவே போதும். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும், காஞ்சி போகாது.
இப்போ நான் இதுக்கு வந்து முட்டை குழம்பு தான் செஞ்சேன். இந்த இடியப்பத்துக்கும் முட்டை குழம்புக்கும் வேறு லெவலாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். சரியான டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.